அம்மன் ஆன்மீக நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா மாசி மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்குது, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிறதை பற்றியும், கிரக பயிற்சிகள் பற்றியும், அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன பலாபலன்கள் இருக்குது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி விரிவா தெளிவா நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த மாசி மாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே சூரியன் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல அமர்ந்து அருள்பளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் மாசி மாதம். இந்த மாசி மாசத்துல பல்வேறு விதமான சிறப்புகள் இருந்தாலும் ஒரு பொதுவான ஒரு சில சிறப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கையில, இப்போ உலகத்துல பாத்தீங்கன்னா சுபகாரியங்கள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. தங்கம் வெள்ளி விலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதத்தோட பிற்பகுதியில குறையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து பாருங்க, அரசியல்வாதிகள் சச்சரவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். இப்ப இந்த மாதத்துல 9 சுப முகூர்த்தங்கள் வருது. அது மட்டும் இல்லாம வாஸ்து நாள் இருக்குது. மிகவும் சிறப்புக்குரிய மகா சிவராத்திரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மாதத்துல தொடங்குதுங்க, இந்த மாதத்துல இருக்குதுங்க. அந்த மகா சிவராத்திரி நன்னாள்ல விரதம் இருந்து நம்ம செய்யல பல்வேறு விதமான பாவங்களை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாள் தான் அந்த மகா சிவராத்திரி திருநாள். ஸோ இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது, என்ன செய்யலாம் அப்படிங்கிறதை பற்றி, உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதை பற்றி விரிவா பார்ப்போம். தனுசு ராசி காலச்சக்கரத்தின் 9வது ராசியான தனுசு ராசிக்கு என்ன விதமான பலாபலன்கள் இருக்குது இந்த மாசி மாசத்துல அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்ப இந்த மாசி மாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன், சனி, புதன் அப்படிங்கிற 3 கிரகங்கள் இருக்குது. அடுத்து 4ஆம் இடத்துல ராகு, சுக்கிரன், உச்ச சுக்கிரனோடு ராகு இருக்கக்கூடிய அமைப்பு. உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தியாகி நல்ல நிலையில இருக்கிறார். அடுத்து 7ஆம் இடத்துல செவ்வாய் வக்ரகதி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும், 9ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பும், 10ஆம் இடத்துல கேது பகவானும் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட கிரக சூழ்நிலைகள் என்ன விதமான மாற்றங்களை நம்ம வாழ்க்கைக்கு தரப்போகுது அப்படின்னு பார்க்க போறோம். இப்ப என்னன்னா, உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். அவரு வக்ரகதியிலிருந்து இப்பதான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு ரொம்ப நல்ல நிலையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அவரோட பார்வை அப்படிங்கிறது குடும்பத்தின் மீது விழுகுது. உங்களுடைய 2வது இடம்னு சொல்லக்கூடிய குடும்பம், தனம், குடும்பம், வாக்கு அப்படிங்கிற ஒரு இடத்துல விழுகுது. அப்ப என்னன்னா, உங்களுக்கு இதுவரை குடும்பத்தோட மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லபடியா இருக்க போகுது. அடுத்து கொடுத்த வாக்கை காப்பாற்ற போறீங்க. குடும்பத்தோட தேவைகளை நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குடும்பத்தோட பொருளாதாரம், வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் மாறுது அப்படின்னே சொல்லலாம். அதே இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு பாருங்க. அந்த குரு உங்களுடைய ராசிநாதன் பரிவர்த்தனை ஆகுறாரு. சுக்கிரன் கூட, அந்த வீட்டு அதிபதி கூட பரிவர்த்தனையாகி 4ஆம் இடம் பரிவர்த்தனை ஆகி உச்ச பலத்துல வேற சுக்கிரன் இருக்கிறார். அப்ப என்ன நடக்குதுன்னா, சில பேர் அரசு துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை மாற்றம், இடமாற்றம், பதவி உயர்வோட இடமாற்றம், நல்லதொரு அங்கீகாரம், திடீர்னு வெளியூர் பயணம் போறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாகனங்களை புதுசா மாத்திக்கிறது, ஆமாம், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது. வெளிநாடு போகக்கூடியவர்கள் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு. ரொம்ப நாளாக வெளிநாடு போகணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், போக முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகா அமைப்புகள்லாம் உருவாகுது. ஸோ இது ஒரு நல்ல காலகட்டம் தான் சொல்லணும் தனுசு ராசிக்கு பொறுத்த வகையில். அடுத்து பாருங்க, 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய யாரு, சூரியன். உங்களுக்கு சூரியன் யாரு அப்படின்னு பார்க்கையில 9 கூடிய சூரியன், அங்க சந்திரன் வேற பிற்பகுதியில வந்து கனெக்ட் ஆவாரு. சந்திரன் யாரு, 8 கூடையவர். 8, 9 கூடையவங்க கனெக்ட் ஆகுறாங்க ஒரே இடத்துல. அப்ப இதுவும் ஒரு நல்ல விஷயத்தை தான் சொல்லுது. திடீர் அதிர்ஷ்டத்தை தான் குறிக்கும்.
திடீர்னு ஒரு திருப்புமுனை, எதிர்பாராத வகையில உங்களோட முயற்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பலன் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். எப்போவோ எடுத்த முயற்சி பாக்கியம் எது நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. இந்த காலகட்டத்தில் அது உங்களுக்கு கொடுத்த பணம் கூட திரும்பி வர்றது, எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்க இருக்குது. ஒரு நல்ல விஷயம்தான் நடக்க இருக்குது. அப்போ அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தான் இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்து பாருங்க, இந்த சனி சந்திரன் சேர்க்கை இப்படிப்பட்ட காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் மாற்றிக்கலாமா, இல்லை வேற ஒரு இடத்துக்கு போகலாமா, இல்லை வேற ஏதேனும் ஒரு புது முயற்சி, தொழில் சார்ந்த முயற்சிகள், புது முயற்சிகளில் ஈடுபடலாமா அப்படிங்கிற சிந்தனை மேலோங்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லணும். இதுலேயும் குறிப்பாக பார்க்கையில் இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானோட சந்திரன் கனெக்ட் ஆகல உங்கள் ராசியே பார்ப்பாரு. உங்களுடைய இளைய சகோதர உறவுகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க, ஏதாவது வகையில் உதவி செய்வாங்க. ஏன்னா பாக்யாதிபதி இல்லையா, இளைய சகோதர உறவுகளோட உதவி கிடைக்கிறது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது. அதே காலகட்டத்தில் இடம் சம்பந்தப்பட்டு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி யோசிக்கிறது, அது சார்ந்த வேலைகளை செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறது, குழந்தைகளோட திருமணம் பற்றி யோசிக்கிறது, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைவேற்றுறது, சில பேர் குழந்தைகளை வெளிநாடு வெளியூருக்கு படிக்க அனுப்புறது, படிப்பு சார்ந்த விஷயத்துக்கான விஷயங்களை ஏற்பாடு செய்கிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் நடக்க இருக்குது இந்த மாதத்துல. அப்போ ஒரு நல்ல விஷயம்தான் நடக்க இருக்குது அப்படிங்கிறதுல எந்த குழப்பமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திரனோடு புதன் 3ஆம் இடத்துல இணங்கில அதுவும் நடக்கும். இந்த பள்ளி குழந்தைகள் படிக்கிறவங்க எது படித்தாலும் மறந்து போயிடுது, ஒரு மறதியாக இருக்குது, ஞாபகம் இல்லாத ஒரு தன்மை இருக்குது அப்படின்னா அதெல்லாம் மாறி இப்போ அவங்களோட படிப்பு அப்படிங்கிறது ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை கொடுக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, குருவோட பார்வை இருக்குல்ல, குரு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறார். 12ஆம் இடத்தை பார்க்கையில் ஒரு நிம்மதியான உறக்கம். ஆமாம், இதுவரையும் ஒரு மனக்குழப்பம், தேவையில்லாத சிந்தனை, அதை செய்யலாம் இதை செய்யலாம் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம்னு சொல்லி ஒரு குழப்பம், பல்வேறு விதமான மனச்சிக்கல்கள்லாம் தீர்ந்து ஒரு நிம்மதியான உறக்கத்தோட ஒரு நிம்மதியாக ஒரு விஷயத்த செய்கிறோம், நல்லபடியாக செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியோடு இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னா இந்த மாதம் தான் உங்களுக்கு அருமையான மாதமாக இருக்குது. அடுத்து பாருங்க, ஆறுக்குடையவர் யாரு? சுக்கிரனோடு போய் 8ஆம் அதிபதி கனெக்ட் ஆகையில் 6, 8 கனெக்ட் ஆனாலே திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உருவாகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது. இப்போ இந்த திடீர் அதிர்ஷ்டம் எப்படி அப்படின்னா, இடம் வாங்குறது, வீடு, இல்லைன்னா நகை வாங்குறது, கொடுத்துட்டு நகை வாங்குறது, இல்லைன்னா ஒரு புதிய வண்டி வாங்குறது அப்படிங்கிறது மாதிரி, இல்லை திடீர் பணவரவு, எதிர்பாராத வகையில் எதிர்பார்க்காத நேரத்தில் கொடுத்த பணம் திரும்பி வர்றது, அல்லது உங்களுக்கே நீங்கள் கேட்ட தொகை உங்களுக்கு கிடைக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது. அப்போ ஒரு நல்ல மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதேனும் முயற்சி செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம். ஆமாம், தனுசு ராசி அன்பர்களுக்கு நீண்ட திருமணம் நடக்கணும்னா தாராளமாக திருமண யோகம் அப்படிங்கிறது இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் உருவாயிருச்சு. குடும்பத்தில் ஒரு ஆள் திருமணம் குடும்பத்தில் ஒரு ஆளை சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது மாதிரி, அதாவது திருமண யோகம், குடும்ப வாழ்க்கை அமைச்சுக்கிறது அப்படிங்கிறது உருவாயிருக்கு. கிட்டத்தட்ட நல்லா இருக்கு. இந்த மாதங்கிறது முன்னேற்ற பாதையை நோக்கி பயணம் செய்யக்கூடிய மாதமாக தனுசு ராசிக்கு அமைஞ்சிருக்கு. ஓகே, உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம். எதையும் பார்த்தீங்கன்னா தைரியம் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லாமல் எடுத்துக்கொண்ட காரியத்தில் ரொம்ப நிலைத்து நின்று ஜெயிக்கக்கூடியவங்க அவங்க. சரி, ஓகே, இவங்களுக்கு எப்படி இருக்குது இந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்க்கையில் தொழில் வேலை சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் நீங்கி அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய மாதமாக இருக்குது. நினைத்த மாதிரி தொழிலில் ஒரு முன்னேற்றம். ஏன்னா சுக்கிரனோட பார்வை, உச்ச பார்வை நேரடியாக அங்கே தான் விழுது. அதோட குரு பரிவர்த்தனையாகி குருவும் பார்த்துக்கிட்டு இருக்காரு 10ஆம் இடத்தை. அப்போ என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை, தொழில், வருமானம், கௌரவம், அந்தஸ்து, பதவி உயர்வு, நினைச்ச மாதிரி உங்களோட வேலை, தொழில், வருமானங்கள் அமையக்கூடிய வகையில் இருக்குது. தடைகள் நீங்குது அப்படின்னு சொல்லணும். அடுத்து பாருங்க, பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம்.
4ஆம் இடம் வண்டி வாகன யோகங்கள் அமையக்கூடிய காலகட்டம். அதே நேரத்தில் பயணங்கள் செய்யக்கூடிய காலகட்டம். ஒரு சுற்றுலா போயிட்டு வந்தோம், ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்கு ஈடுபட்டோம், அல்லது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நல்லா இருக்குது. வெளிநாடு போயிட்டு வர்றது, சம்பாத்தியத்துக்காக போயிட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்து பாருங்க, வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி விற்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. அப்ப நல்ல விஷயங்கள் தான் நடக்குது. அடுத்து உத்திராடம் நட்சத்திரம். உத்திராடம் நட்சத்திரம் எப்படி இருக்கு? எடுத்த முயற்சிகள்ல ஜெயிக்கக்கூடிய காலகட்டம், அப்பாவோட சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம், அதே போல சிறு சிறு பயணங்களால வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில உங்களுக்கு ஒரு யோகமான காலகட்டமா, அரசு சார்ந்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமா முடியக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. அப்ப இந்த தனுசு ராசியை பொறுத்த வகையில வேற என்ன சிறப்புகள் இந்த காலகட்டத்துல இருக்கு அப்படின்னு பார்க்க, வேற எதுவும் உடல் தொந்தரவுகள் ஏதேனும் வருமா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி ஒன்றும் பெருசா தொந்தரவுகள் இல்லை. என்னன்னா இந்த காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு அப்போ வந்து போகும். மற்றபடி அதனால் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிற ஒரு மாதிரி இல்லை. கொஞ்சம் வயதானவங்களுக்கு முட்டி வலி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. மற்றபடி வேற இந்த காலகட்டங்கிறது உங்களோட பொருளாதாரத்தையும் வசதி வாய்ப்புகளையும் இழந்த கௌரவத்தையும் மீட்டு பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவும் மங்கள நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைஞ்சிருக்குது. என்ன விதமான வழிபாடு உங்களுக்கு உகந்ததாக இருக்கு அப்படின்னு பார்க்கையில இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறத வெள்ளிக்கிழமை தோறும் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் திரு விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரணும் திங்கட்கிழமைகளில். இப்போ ஓவராலா நம்ம அதை வந்து பார்த்தாச்சு. உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்கு, என்ன விதமான தசாபுத்தி அமைப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு பலன் எடுத்து பாருங்க. அதற்கான முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க. வாழ்த்துக்கள். நன்றி.